ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP. இப்போ நம்ம யூனிட் 5 பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் இட்ஸ் ரெமிடிஸ் பார்க்குறோம். இதோட லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டோட கான்செப்ட் வாட் டஸ் இட் மீன், அதோட வேரியஸ் மோட்ஸ், அதோட டேமேஜஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறது தான் இந்த லெசன் யூனிட்டோட அவுட்கம். யூனிட் ஓவரால் என்ன கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா டைப்ஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அது ரெண்டு. ஒன்று ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். தென் ஆஃப்டர் அதோட ரெமிடிஸ் என்ன, அந்த ரெமிடிஸில் சூட் ஃபார் டேமேஜஸ்க்காக கேஸ் போடலாம், கான்ட்ராக்டை ரெசிஷன் பண்ணலாம், இல்லது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸுக்கு சூட் போடலாம், இல்லைன்னா சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், நெக்ஸ்ட்டு சூட் அப்பான் குவாண்டம் மெரிட். இதில் சூட் ஃபார் டேமேஜஸ்னு வரும்போது ஆர்டினரி டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ், விண்டிக்டிவ் டேமேஜஸ், நாமினல் டேமேஜஸ், ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ் அப்படின்னு பார்க்குறோம். அகெயின் ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸில் லிக்விடேட்டட் டேமேஜஸ் அல்லது பெனாலிட்டி. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் வியூ ஆஃப் திஸ் யூனிட். இப்போ இத்தனை நேரம் நம்ம அன்டில் யூனிட் 4 எப்படி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணப்படுது, அந்த கான்ட்ராக்ட் ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கணும்னா அதோட எசென்ஷியல்ஸ் என்ன, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அல்லது ஒரு எண்டுக்கு எப்போ ஒரு கான்ட்ராக்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்குரிய ரெமிடிஸ் என்ன, அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரீச். பிரீச் அப்படிங்கிறது ஃபெயிலியர்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராமிஸை போட்டு அந்த ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டால் தட் இஸ் கால்ட் அஸ் பிரீச்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ளிகேஷனை ஒரு ப்ராமிஸார் அந்த ப்ராமிஸுக்கு இதை செய்கிறதாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதை செய்ய முடியாமல் போனால், அது எனி ஒன் ஆஃப் த பார்ட்டியும் இருக்கலாம், அது பண்ண முடியாமல் போகும்போது அதை நம்ம பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுங்கிறது 2 டைப்ஸ் அகெயின். ஒன்று ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். வாட் இஸ் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் ஆன்டிசிபேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் த டைம் ஆஃப் த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்ட், அந்த ஃபிக்ஸட் டைம் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த கான்ட்ராக்ட் செயல்பட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டால் அது ஆன்டிசிபேட்டரின்னு சொல்கிறோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் கேனாட் பி டன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதை நம்ம பிரீச் ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்கும், அந்த ப்ராமிசர் டோட்டலாக அந்த ப்ராமிஸை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணாலோ, அல்லது அவருடைய செய்கையினால் அவருடைய அன்வில்லிங்னஸ் விருப்பம் இல்லாததையோ அல்லது செயல்பட முடியாத இயலாமையோ காட்டுனா தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆன்டிசிபேட்டரி பிரீச்சுங்கிறது 2 வகையாக செயல்பட முடியும். ஒன்று எக்ஸ்ப்ரெஸ்லி பை வேர்ட்ஸ் ஆர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன், அவர் வார்த்தையால் எழுதி கொடுத்தாலோ அல்லது வார்த்தையால் சொன்னாலோ, இந்த மாதிரி இந்த காலத்துக்குள்ளே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலோ அது எக்ஸ்ப்ரெஸ்லி பை வேர்ட் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன்.
அல்லது நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்ப்ளைடு பை த காண்டக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டி ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசியில் எனி ஒன் ஆஃப் த பார்ட்டி ப்ராமிசாரோ ப்ராமிசியோ அவருடைய நடவடிக்கையில் வழியாக இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு செய்கையின் மூலம் உணர்த்தினா அதுக்கு இம்ப்ளைடு பை த காண்டக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வகையாக தெரிஞ்சுக்கிறது வந்து ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஏ வந்து பி கூட ஒரு கான்ட்ராக்ட் 15th July 2022 10 bales ஆஃப் காட்டன் சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு உரியதை சப்ளை பண்ணுறதாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. பட் 14th August என்ன பண்ணுறாருன்னா, அதாவது 15th July 2022 he enters into a contract to supply 10 bales of cotton for a specified amount on 14th August. போடுற டேட்டு, கான்ட்ராக்ட் போடுற டேட்டு 15th July, 10 bales of cotton ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு 14th Augustக்குள்ளே கொடுக்கறதாக ப்ராமிஸ் பண்ணுறாரு. பட் 30th Julyலேயே அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு பிக்கு, என்னால் அந்த காட்டன் பேல்ஸை 14th Augustக்குள்ளே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். எக்ஸ்ப்ரெஸ் பை வேர்ட்ஸ், இவர் வார்த்தையிலேயே சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னால் அந்த தேதிக்குள்ளே காட்டன் பேல்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு. இது ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை வேர்ட்ஸ் ஸ்போக்கன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 ஒன்று கொடுக்குறாங்க டெக்ஸ்டுவலில். A agrees to sell his white horse to B for 50,000 on 10th of August, but he sells his horse to C on 1st August. இந்த இடத்துல என்ன ஆகுது, ஏ வந்து பிக்கு தன்னுடைய குதிரையை 50,000 ரூபாய்க்கு விற்பதாக ஒரு கான்ட்ராக்டை August 10 போடுறாரு. பட் August 1 என்ன பண்ணுறாரு, August 10 விற்பதாக போடுறாரு. ஆனால் August 1 சீக்கு அந்த குதிரையை வித்துடுறாரு. அப்போ இது வந்து இவருடைய செய்கையால் இவர் அந்த ப்ராமிஸை செயல்படுத்த முடியாதுங்கிறத உணர்ந்துக்கணும். ஸோ இது ஆன்டிசிபேட்டரி பிரீச் பை காண்டக்ட் ஆஃப் த ப்ராமிசர்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நமக்கு ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஃபஸ்ட்டு ஒன்று by the word spoken, second one by the conduct of the promiser. இப்போ செக்ஷன் 39 of the Indian Contract Act இதை எப்படி டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டால், when a party to a contract has refused to perform or disable himself from performing his promise in its entirely, the promisee may put an end to the contract unless he has signified but words or contract his acquiescence in its continuous. அதாவது when a party to contract has refused to perform, கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய எனி ஒன் அந்த ஒரு பார்ட்டி அவருடைய ப்ராமிஸை பண்ண முடியாது அப்படிங்கிறத ரெஃப்யூஸலை தெரிவித்தாலோ, அல்லது டிசேபிள் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் பர்ஃபார்மிங், அந்த செயலை செய்யறதுக்கு முடியாதபடி தன்னையே வந்து அதிலேருந்து விடுவித்துக்கிட்டால், ஹிஸ் ப்ராமிஸ் இன் இட்ஸ் என்டையரிட்டி, அவருடைய ப்ராமிஸை முழுவதுமாக செயல்படுத்த முடியலைங்கிறத தெரிவித்தாலோ அல்லது அதிலிருந்து விலகினாலோ, the promisee may put an end to the contract. இவர் இந்த ப்ராமிசர் யாருக்கு அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரோ அவர் வந்து அந்த கான்ட்ராக்டை ஒரு எண்டுக்கு கொண்டு வர முடியும். unless he has signified but words or conduct his acquiescence in its continuance. அதாவது இவருடைய செயல்பாடை செய்ய முடியாதுங்கிறத உணர்த்தியோ பொருள் வார்த்தை வழியாலேயோ தெரியப்படுத்தினால் அந்த கான்ட்ராக்டை இந்த ப்ராமிஸை ஒரு எண்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பிரீச், இதனோட எஃபெக்ட் என்ன ஆகும், ஒரு ப்ராமிஸி அந்த செயல்பாடு செய்ய முடியல அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். The promisee is excused from performance or from further performance. Further he gets an option. அந்த ப்ராமிஸ் யாருக்கு செய்யப்பட்டதோ
அந்த அவர் வந்து இதை தெரிஞ்ச பின்னால் அந்த ப்ராமிஸை எக்ஸ்கியூஸ் ஆகலாம். அந்த இப்போ செயலில் இருந்தோ இல்லை பின்னால் செயல்பாடில் இருந்தோ இல்லை அதுக்கு வேறு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபர்தர் அவருக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா, டு எய்தர் ட்ரீட் த கான்ட்ராக்ட் ஆஸ் rescinded and sue the other party for damages from breach of contract immediately without waiting until the due date of performance. யாருக்கு அந்த ப்ராமிஸ் செய்யப்பட்டதோ அவர் என்ன பண்ணலாம் இது தெரிந்த பின்னாலன்னா, ஒன்று அந்த கான்ட்ராக்டை வந்து ரிசைன்ட் பண்ணி நிறுத்தி அந்த ஆப்போசிட் யார் ப்ராமிஸ் பண்ணாரோ அவர் மேலே கேஸ் போடலாம். எதுக்கு? டேமேஜஸ்க்கும் போடலாம். இந்த கான்ட்ராக்டை செயல்படுத்த முடியாததுக்கு அந்த ஒரு தேதி குறிப்பிட்ட அந்த எந்த தேதி வரையறை இருக்கோ அந்த தேதி வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. வார்த்தையாலேயோ செய்கையாலேயோ புரிஞ்சுக்கிட்டாருன்னா இம்மீடியட்டாக அவர் என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்ட் ஒரு எண்டுக்கு கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே டேமேஜஸ்க்கோ அல்ல செயல்பாடு செய்யாததுனால வந்த விளைவுக்கு அவர் மேலே வழக்கு தொடுக்கலாம். இதுதான் இதனுடைய மீனிங். ஆர் இல்லைன்னா he may elect not to rescind but to treat the contract as still operative and wait for the time of performance and then hold the other party responsible for the consequence of non-performance. அவர் அந்த கான்ட்ராக்ட் முடிய போகுதுன்னோ முடிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணாமல் ஆப்ரேட்டிவில் இருக்கிற மாதிரியே வச்சு அந்த எண்டு டைம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டேட் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இவர் செய்யலை அப்படிங்கிறதுக்காக அவரை பொறுப்பாளி ஆக்கி அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்ஸுக்கு இவர் ஏதாவது செய்யலாம். பட் இந்த கேஸில் அந்த கான்ட்ராக்ட் அலைவாக இருக்கும்போது அடுத்த அதர் பார்ட்டிக்கு பெனிஃபிட்டாக தான் இது பார்ட்டி இருக்கும். as well as his own, the guilty party if so declares and on reconsideration may still perform this part of the contract and can also take advantage of any supervening impossibility which may have the effect of discharging the contract. அதாவது இவர் அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாருன்னால் அந்த பெனிஃபிட் ஆஃப் தி அதர் பார்ட்டியோ இவருக்கோ யார் கில்ட்டியோ அவருக்கு வந்து அந்த டெசிஷன் ரீகன்சிடரேஷனுக்கு வந்ததுன்னா பின்னால் அந்த பர்ஃபார்மன்ஸை செய்யறதுக்கு முடியும், செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த இம்பாசிபிலிட்டிக்கான பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கோ அல்லது அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கோ இவருக்கு உரிமை இருக்குது. அந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டை வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குங்கிறது தான் இதில் நமக்கு மீனிங் ஆகுது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆன்டிசிபேட்ரி ப்ரீச்சுக்கு ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் டு இட், ஆப்போசிட் டு இட். இதில் வந்து ரெஃப்யூசல் டு பர்ஃபார்ம் த ப்ராமிஸ் அந்த ஷெட்யூல்டு டேட்டில் அந்த ப்ராமிஸை பர்ஃபார்ம் பண்ண முடியல அல்லது பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணால் அது வந்து ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். அந்த லாஃபுல் கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கிற பார்ட்டிஸ் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராமிஸை கீப்பப் பண்ண முடியல அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணால் தென் இட் இஸ் கால்ட் ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஹீ இஸ் செட் டு ஹாவ் கமிட்டட் அ ப்ரீச். அந்த யார் ரெஃப்யூஸ் பண்ணுறாரோ அவர் வந்து ப்ரீச் அப்படிங்கிறத கமிட் பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த அதர் பார்ட்டிக்கு வந்து அந்த ரைட் ஆஃப் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் யார் ரெஃப்யூஸ் பண்ணுறாரோ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அங்கே ரைட் வருது. அவரோட டியூட்டிஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணாததுனால அவர் மேலே கேஸ் போட அவருக்கு ரைட் கிடைக்குது. அப்போது ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது at 2 times it is possible. ஒன்று வந்து அட் த டைம் when the performance of the contract is due, என்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் டியூ ஆகுதோ அன்னைக்கு அதை ரெஃப்யூஸ் பண்ணுறது. டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 3, A agrees to deliver 100 bags of sugar to B on 1st February 2022. அப்போது A வந்து Bக்கு 100 bags of sugar February 1st 2022 அனுப்புறதாக ப்ராமிஸ் பண்ணுறாரு.
பட் ஆன் த செட் டே அந்த February 1 அன்னைக்கு அவரால் சப்ளை பண்ண முடியல, ஹி ஃபெயில்ஸ் டு பே. அப்போது அது ஆக்சுவல் breach ஆஃப் கான்ட்ராக்ட். The breach can be committed by A at the time when the performance becomes due. This is actual breach of contractனா அந்த இவர் ஏ வந்து அதை டெலிவர் பண்ண ஒத்துக்கொண்டபடி கொடுக்க முடியாததுனால அது ஆக்சுவல் ப்ரீச்னு சொல்கிறோம். அந்த ப்ரீச்சை கமிட் பண்ணது இப்போது மிஸ்டர் ஏ. பர்ஃபார்மன்ஸ் டேட் டியூ அன்னைக்கு அவரால் அதை செலுத்த முடியல அப்படிங்கிறதும் புரிய வருது. நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், எப்போ அந்த கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ணணுமோ அன்னைக்கு அந்த பார்ட்டி பண்ணாமல் போனாலோ அல்லது பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணாலோ அல்லது அவரோட அந்த ரெஃப்யூசல் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவோ இருக்கலாம் அல்லது இம்ப்ளைடாகவோ இருக்கலாம். வாய் வார்த்தையில் ரெஃப்யூஸ் பண்ணலாம் அல்லது அவருடைய செய்கையினால் காட்டலாம். அந்த பர்ஃபார்மன்ஸை செய்ய முடியாமல் போனால் அது வந்து டியூரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் அந்த டேட்டுலையாட்டும் அல்லது அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் செய்யாமல் போகட்டும், அப்போ ரெண்டுமே வந்து அதை நம்ம ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு தான் சொல்கிறோம். இதுக்கு ரெமிடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ரெமிடிஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூட் ஃபார் டேமேஜஸ். அவருக்கு என்ன அந்த ரெஃப்யூஸ் பண்ணுற பார்ட்டிக்கு அகெயின்ஸ்ட் பார்ட்டி யார் ஒருத்தர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரோ யார் ஒருத்தர் ப்ரீச் பண்ணுறாரோ அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் அவரை கேஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஷன், அந்த கான்ட்ராக்டை ரத்து செய்யலாம். தேர்ட் ஒன் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட பர்ஃபார்மன்ஸ் செய்யாததுக்காக அவர் மேலே சூட் போடலாம். சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், அது நிறுத்தி வைக்கலாம், அதுக்காக நான் கேஸ் போடலாம். அல்லது குவாண்டம் மெரிட், அந்த செய்கையினால் அவருக்கு என்ன நல்லது நடந்திருக்கணுமோ அதுக்காக வேண்டி அவரை வந்து கேஸ் போடலாம். இப்படி சூட் ஃபார் டேமேஜஸ், ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், சூட் அப்பான் குவாண்டம் மெரிட்டுங்கிற 5 வகையில் அந்த ரெமிடிஸ் அவைலபிள்.